ஆனால் இங்கே நம்ம சட்டமன்றத்தில் இங்கே இப்படி நடக்குதுங்க, அங்கே அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்கள் சின்னத்தில் நின்றுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா, எங்களையே திட்டுறியா. ஐயோ, உங்களை திட்டலையா, உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான். உங்க கூட இருக்கிற பியூரோக்ரசி என்கிற சங்கி RSS அதிகார கும்பல் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களே சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம், தமிழ் ஆட்சி மொழியா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம். இந்திய இன்னைக்கு எதிர்த்தோம் விட்டுட்டான், இன்னைக்கு இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறான், எல்லா இடங்களையும் உட்காந்துருக்கான். இன்னைக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகக்காரன் இங்க தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி இபி டிபார்ட்மெண்ட்ல 1200 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் ஐடி விரிவுரையாளர் பேர் 1200 பேர் வடநாட்டுக்காரன். லிஸ்ட்டை ஒட்டின பிறகு தான் தெரியுது சர்மா குருமான்னு. நாளைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டான்னா அவன் தான் துணை மந்திராக வருவான், அவன் தான் எங்கள் பாலிடெக்னிக் முதல்வராக வருவான், கல்லூரி பேராசிரியராக வருவான். இப்போ இங்கே வந்திருக்கிறாரு மொழி போராளி தியாகி. இவங்க மாதிரி மொழிக்கு இனத்திற்கு போராடிவங்க எப்படி அந்த சீட்டில் நம்ம உட்கார முடியும்? நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களிலே கல்வி பெற்றவன், அறிவு பெற்றவன் எவனும் துணைவேந்தருக்கு தகுதியில்லை என்று ஆந்திராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்து நியமிக்கிறானா இல்லையா?